அல்லேலூயா. ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையாக வடிவாள் புறத்து திருச்சபை மக்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேஷமாக மத்திய அருமையாக கணத்திற்குரிய மதிப்பிற்குரிய அருமையான குர்வானர் ஐயா சாமராஜ் ஐயா அவர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இதைப்போல நமக்கு நல்ல பாடல் பாடி ஆராதனை செய்த அருமையாக இசைக்கர் வாசித்த அருமையான சகோதரருக்காக வாழ்த்து சொல்கிறேன். அதே போல் ஆண்டவருடைய கிருமையாக நேற்று தினத்தில் நல்ல ஐயா அருமையாக சாமராஜ் அண்ணன் வீட்டிலே தங்க வச்சுருந்தாங்க. அங்கே அழகாக நல்ல எனக்கு உபசரித்து நல்லா ஜபிப்பதற்கு நல்ல அருமையாக இருந்துச்சு. நல்ல ஆசீர்வாதமான வீடு. அவர்கள் உபசரித்த அண்ணனுக்காக அக்காவுக்காக இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆடியோ நமக்கு பைக் செட் அமைத்து கொடுக்குற அவர்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். நேற்று தினத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளோடு பேசினார். ஏன்னா யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள் செய்தார். ஏனென்றால் தன் தாயே யாபேசை துக்கம் அவனை யாபேசை இழிவாக தன் பெத்த பிள்ளையை கூட பேசினாலும், ஆனால் யாபேஸ் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் அவன் சகோதரை காட்டிலும் கனமட்டனாக மாற்றினார். அல்லேலூயா. நேற்று தினத்தில் நீங்கள் செய்தி கேட்டீர்கள், உங்களால் செபித்தேன். அதில் நீங்கள் ஏதாவது ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்திருந்தால், நீங்கள் அற்புதம் பெற்றிருந்தால், எனக்கு இந்த காரியம் நடந்தது, நான் வீட்டுக்கு போன பின்பு அல்லது செபித்த பின்பு எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், ஒரு சகோதரி மத்திலேயோ சகோதரர் மத்திலேயோ அப்படி தேவனுக்கு அற்புதம் செய்திருந்தால் நீங்கள் வந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். ஏனென்றால் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தரை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கூச்சப்பட்டு இருக்கலாம். நேற்று தொடர்ந்து நான் செபித்து விட்டு இரவில் 1 மணி 2 மணி தான் நான் படுத்தேன். ஆனால் மீண்டும் ஆண்டவர் அதிகாலையில் மீண்டும் நான் 6 மணிக்கு மறுபடியும் எழுந்து மறுபடியும் செபித்து விட்டு அட்டனை பார்த்துட்டு இந்த பகுதியில் சுற்றி கொஞ்சம் தூரம் அப்படியே சோத்திரம் போட்டு நடந்துட்டு மறுபடியும் போய் நல்லா ஜெபிப்பதற்கு எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் உங்களை குறித்து அநேக தரிசனங்களை கொடுத்தார். ஏன்னா அநேகர் கட்டிலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பாவப்பிடியிலிருந்து, மரணப்பிடியிலிருந்து சமானத்தை பெற்றுக்கொண்டது, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது, ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டதெல்லாம் கர்த்தர் காமிச்சார். அல்லேலூயா. தேவன் சொல்வது உண்மையானது. அப்படி யாராவது நீங்கள் நான் சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அப்படி யாராவது இருக்கீங்களா? சொல்ல மனம் இருக்கு, ஆனால் கூச்சம் இருக்கு. அப்படித்தானே? சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தம் பண்ணால் நீங்கள் சர்ச்சில் கூட நீங்கள் சொல்லுங்கள், தேவனை மகிமைப்படட்டும். நம்ம அப்படி எழுந்து நின்று ஒரு விஷயம் நம்ம ஜெபித்து விட்டு நம்ம அமருவோம். ஏனென்றால் ராஜாதி ராஜாவை ஆண்டவராகிய கர்த்தரை நாம் வரவேற்க வேண்டும் எழுந்து நின்று. அல்லேலூயா. என்று சொன்னால் என்னுடைய பழக்க வழக்கம் வந்து சொன்னால் ஐயா வந்து ஒரு அறிமுகப்படுத்தும் பொழுது நான் எழுந்து நின்று தான் நான் அவளுக்கு மரியாதை கொடுப்பேன். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு அல்ல, ஆண்டவருக்கு. ஏன்னா அவர் கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம எழுந்து நின்று ஒரு விஷயம் நம்ம ஜெபித்து தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, நான் பலவிதமான நெருக்கத்தோடு இருக்கிறேன், நான் உபத்திரத்தோடு இருக்கிறேன், நான் படுகிற வேதனைகள், என்னுடைய பிரச்சனைகள் மனுஷனுக்கு தெரியாது. ஆண்டவரே, அது உமக்கு தெரியும். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஒரு விஷயம் அப்படி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனே, தேவ தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமாக இருக்கிறதை பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆண்டவராய கர்த்தர் உன் இருதயத்தை, உன் வேதனைகளை, நீர் மறைமுகமாக வடிக்கிற கண்ணீரை
எந்த மனுஷனும் பார்க்கடாத இடத்துல படுகிற பிரயாசத்தை, கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசு ராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுவே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுவே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை புரிந்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை புரிந்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகளெல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகளெல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடுகிற இந்த இடத்திலே. பரலோகத்தின் தேவனாகிய பரம தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடுவீராக, தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உடைந்து போன உள்ளத்தை தொடுவீராக, உடைந்து போன உள்ளத்தை தொடுவீராக. வடிக்கிற கண்ணீரை தேவன் துடைப்பீராக. ஆண்டவரே, என் கண்ணீரை யார் துடைப்பா? என் கண்ணீரை யார் துடைப்பா? கலங்காதே என் மகளே, என் மகனே. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன். உன் கணவனுக்காக வடிக்கிற கண்ணீரை நான் துடைப்பேன். உன் பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீரை நான் துடைப்பேன். உன் சரீரத்தில் உள்ள வியாதிக்காக நீ படுகிற உபத்திரங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன். பயப்படாதே, உன் கண்ணீரை துடைக்கிறவர் உன்னோடு இருக்கிறார். உன் கடன் பிரச்சனையை துடைக்கிறவர், உன் வியாதிகளை துடைக்கிறவர். பயப்படாதே. இருள் நாவி விலகி போகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இதோ சங்கிலிகள், பிசாசின் சங்கிலிகள், பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது, அறுக்கப்படுகிறது. ரூபா கத்தரபா ஷதலரா ஓ ரிமி சந்தலபு இக்கதரவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வல்லமை, 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 வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை உண்டு, உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு. அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு.
உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமையே தேவ ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, உம்முடைய வல்லமையே இந்த வளாகம் முழுவதிலும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஒலிபெருக்கி செல்லுகிற இடம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணிட்டீர் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவரே. இந்த 2வது நாளும் கூட ஆண்டவரே எங்களோடு பேசுகிறாங்க. அடியானை மறைத்து நீர் வெளிப்படு. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கோ, எங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கோ, எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கோ, குடும்பங்கள் உயிர்ப்பிக்கோ, திருச்சபைகள் உயிர்ப்பிக்கப்படும் ஆண்டவரே. தகப்பனே, செத்து போன சரீர உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்படும் ஆண்டவரே. லங்ஸ்கள் உயிர்ப்பிக்கப்படும். ஓ ராபா சங்கதி கதரவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வியாதியோடு வேதனையோடு மரண தருவால் இருக்கிற என் அருமையான சகோதரரே, என் அருமையான சகோதரியே, பயப்படாதே. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சரீர உறுப்புகளை உயிர்ப்பிக்கிறார். மீண்டும் உனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். நன்றி தகப்பனே. அடிமை மறைத்து நீ வெளிப்படும். தொடர்ந்து பேசும், ஆசீர்வதிங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமம் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையே ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆண்டவர் தேராகின் மகன் ஆபிரகாமை அழைத்து, நான் காமிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி வாக்கு கொடுத்து ஆண்டவர் அழைத்திருந்தார். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகிறது. ஆனால் இன்றும் ஆண்டோடைய வாக்கு நிறைவேறவில்லையே என்று சொல்லி அவன் கலங்கி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 16:20 உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு சர்வவல்லமையுள்ள தேவன் இந்த ஆபிரகாம் துக்கத்தோடு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே மீண்டும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை திரளாக பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கும் உனக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழுகிற உங்களை பார்த்து உனக்கு எனக்கும் பங்கில்லை என்று சொல்ற பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்றாங்க, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறாங்க, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ. திருச்சபையிலே வாக்குத்தத்தம் பண்ணி திருமணம் முடித்த பின்பு கணவன் மனைவி பார்த்து சொல்லுகிறார், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ. இந்த உலகத்தில் எவ்வளவோ பழகினாலும் இருந்தாலும் ஆனால் மனுஷனுடைய அன்பு ஒரு நொடி பொழுதுல முறிக்கப்படுகிறது. என்று எத்தனை பேர் இந்த இடத்துல தனி மரமா இருக்கீங்க, குடும்பத்தோடு தான் இருக்கீங்க. நீங்க குடும்பத்தோடு இருந்தாலும் கூட தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, கவனிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கேள்விப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு காலத்தில் நீங்கள் ரொம்ப செல்வமாக ஆசீர்வாதமாக பேரும் புகழோடு இந்த கிராமத்தில் வாழ்ந்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் வாழுகிறீர்கள் மக்கள் மனுஷன் மத்தியில் தான். ஆனால் ஒரு தனிமையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு தனிமை. அதனால தான் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே உனக்கும் எனக்கும், அல்லேலூயா, உனக்கு முன்பாக இயேசு வந்திருக்கிறார், உங்களுக்கு முன்பாக இயேசு வந்திருக்கிறார். இனி உனக்கு முன்பாக இருக்கிற துன்பத்தை காண மாட்டாய், உனக்கு முன்பாக இருக்கிற பலவீனத்தை காண மாட்டாய், உனக்கு முன்பாக இருக்கிற போராட்டத்தை காண மாட்டாய், உனக்கு முன்பாக பயத்தை காண மாட்டாய்,
உனக்கு முன்பாக இருக்கிற கஷ்டங்களை காண மாட்டாய். ஆண்டவராய் கர்த்தர் உனக்கு முன்பாக தரிசனமாகி சொல்லுகிறார், உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. உனக்கு வாக்கு தத்தங்களை ஏற்படுத்துகிறேன், உனக்கு என் ஆஸ்தி ஏற்படுத்துகிறேன், உனக்கு என் சமாதானத்தை ஏற்படுத்துகிறேன், உனக்கு என் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. கலங்காதீர்கள், கலங்காதீர்கள். என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அருமையான தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் உங்கள் நடுவிலே உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லையா? நீங்க கேட்ட காரியம் கிடைக்கவில்லையா? ஆபிரகாம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார், எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரளான சாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. 6வது வசனத்தை சொல்லுகிறார், உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் பேசுவது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? ஆண்டவர் பேசுவது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேச வேண்டும், நம்மளோடு பேச வேண்டும். என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து 1992 வருஷம் 10வது மாதம் 10ஆம் தேதி அன்று 2வது சனிக்கிழமை ஒரு நோய்வாய்ப்பட்டவனாக, ஒரு கஷ்டப்பட்டவனாக, ஒரு தரித்திரனாக, ஒரு தற்கொலைக்கு போனவனாக, மனுஷனால் கைவிடப்பட்டவனாக, தாய் தகப்பனால் கைவிடப்பட்டவனாக, மருத்துவரால் கைவிடப்பட்டவனாக, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் மதிக்கத்தக்கவனாக, இந்த உலகமே வெறுத்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். அப்படியே கிருபையுள்ள வார்த்தை என்னுடைய செவிலே ஒலித்தது, என் செவிலே ஒலித்தது. ஆண்டவர் எப்படி பேசினார்? என் மகனே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. என் மகனே, உன்னை நான் வயல்வெளியிலே சந்தித்தேன், நீ ஏகப்பட்ட கண்ணீர் வடிச்ச, உன் கண்ணீரை துடைச்சேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் ஏன் வந்தார்? உங்கள் கண்ணீரை துடைக்க வந்தார், உங்கள் கண்ணீரை துடைக்க வந்தார். 2வது சொன்னார், என் மகனே, உன் கஷ்டங்களை நான் நீக்கிவிட்டேன். 2வது கஷ்டங்களை நீக்குகிற தேவன், நீக்குகிற தேவன். அவர் கஷ்டங்களை நீக்கிற தேவன், அவர் கண்ணீரை துடைக்கிறவர், கவலைகளை மாற்றுகிறவர், கஷ்டத்தை மாற்றுகிறவர், கவலைகளை நீக்கிறவர். இன்னைக்கு கண்ணீர், கவலை, கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவதற்காக உங்களுக்கு முன்பாக பிரச்சனமாக இயேசு கிறிஸ்து தோன்றுகிற தேவன். இனி உனக்கு எனக்கு சம்பந்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த மனிதர்கள் எவர்கள் உங்களை பார்த்து உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்களோ, இந்த உலகத்தை படைத்த ராஜாதி ராஜா, உங்களை தாயின் கருவிலை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், மனிதர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள், ஆனால் நான் உலகத்தின் முடிவறிந்தமும் என் உடன்படிக்கையை உனக்கு முன்பாக ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. உன்னை திரளாக பெருக பண்ணுவேன், உன்னை திரளாக மீண்டும் மீண்டும் உன் ஆஸ்தியை, உன் சொத்துக்களை, உன் வேலைகளை, உன் விவசாயத்தை, உன் வியாபாரத்தை, உன் தொழிலை, உன் அஞ்சே, உன் பிஞ்சே, ஆமென், அல்லேலூயா, பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். எதை நீங்க இழந்தீர்களோ அதை ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான என் அன்பின் தேவனுடைய பிள்ளைகளை, பரலோகத்தின் தேவனாய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். காரணம் என்னன்னு சொன்னா, ஆண்டவராய கர்த்தர் திரளாய் பெருக பண்ணுகிற தேவன். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ரோமர் 4:19-21 வாசிக்கலாம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுல இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். அல்லேலூயா. எண்ணாதிருந்தார். விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுல இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கற்பம் செத்து போன எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அதற்கு நீதியா எண்ணப்பட்டது. அல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 12:4 வாசித்து பார்த்து சொன்னா, ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் பொழுது 75 வயசு.
75 வயசுல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகிறது. 25 ஆண்டுக்கு பின்பு ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் ஆதியாக 21:5 நீங்க வாசித்து பார்த்தால் அங்கே 100 வயசிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அவ்வளவு தூரம் காத்திருக்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது அவர் பிதாவாய் இருந்தார். அவர் பிதாவாய் இருந்தார். அன்றைக்கு பிதாவாய் இருந்தார். ஆனால் அன்றைக்கு மக்கள் தொகை, ஜனத்தொகை கம்மியாக இருந்தது. அவள் காத்திருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறார், நான் தீவிரமா நிறைவேற்றுவேன். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றுவேன்? தீவிரமா நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேடி மையப்படுத்துங்கள். தீவிரமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவர். அவர் தீவிரமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவர். இனி காலம் தாமதிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா அதே எபிரேயர் 11:11 வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே சாராளை குறித்து சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11:16 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தில் சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணி உண்மையுள்ளவர். அப்படியானால் சாராள் 90 வயசு ஆகிறது. அப்ப 2 பேருமே விசுவாசிக்கிறார்கள். கணவன் மனைவியும் ஒருமனப்படுறாங்க. அல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு குடும்பத்தில் மனைவி விசுவாசிப்பாங்க, கணவன் விசுவாசிக்க மாட்டான். கணவன் விசுவாசிப்பாங்க, மனைவி விசுவாசிக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் விசுவாசிப்பாங்க, பிள்ளைகள் விசுவாசிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் விசுவாசிப்பாங்க, பெற்றவங்க நிச்சயமாட்ட விசுவாசிக்க மாட்டாங்க. நீ அன்னையிலும் சொல்லிட்டு தான் இருக்கம்மா. ஆனா இவர்கள் ஒருமனப்பட்டு, அல்லேலூயா, அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை விசுவாசிக்கிறார்கள். ஒருமனதோடு ஒருமனப்பட்டு விசுவாசம். என்னுடைய ஜெபத்தில் என்ன சொன்னா, கடந்த நாட்களில் கிருஷ்ணா மருத்துவமனை என்ற மருத்துவமனையில் ஒரு பையன் 30 நாள் அங்கே காய்ச்சல் வியாதி சுகமாக மாட்டேக்கு 30 நாள் அங்கே வைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு போன் வருது, தம்பி இந்த மாதிரி நீங்கள் போய் ஜோபிக்க முடியுமா? நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட 3 நாளாக போகலை. ஆனால் அவங்களும் மருத்துவமனை இருக்கிறான். எனக்கு மறுபடி ஒரு நாள் திங்கட்கிழமை உபாசபத்தை நடத்திட்டு அவசரமாக அன்றைக்கு என்னுடைய பேக்கு கொஞ்சம் கிழிஞ்சி நான் ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. சரிட்டு அவசரமாக போகிறேன். போனால் அவங்க சொன்னாங்க 103 நம்பரில் இருக்க ஐயா, நீங்கள் மேலே வாங்கன்ட்டாங்க. எனக்கு அந்த நம்பரை கொடுத்தா ஃபோன் போடுறேன். பார்த்தா அந்த நம்பரை தேடி மேலே போகிறேன். மேலே போய் கதவை தட்டுறேன். கதவை தட்டினா 2 சகோதரிகள், ஒரு சகோதரி, ஒரு தாயார். அந்த பையன் பெட்டில் அப்படியே படுத்து கிடக்கிறான். அந்த பையனுக்கு 12 வயசு இருக்கும். அப்படியே படுத்துருக்கிறான். கிட்டத்தட்ட 30 நாளைக்கு மேலே ஆயிட்டு. ஆனால் காய்ச்சல் குறைய மாட்டேக்கு. எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டாங்க. அப்போ நான் போய் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறேன். அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னுடைய சாட்சியெல்லாம் சொல்கிறேன். அந்த சகோதரிகள், ஏன்னா அவங்க கிறிஸ்துக்குள்ளே வராதவங்க. ஆனால் என்னுடைய சாட்சி எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லி பார்த்தேன். சரின்னு சொல்லி வேத வசனத்தை வாசித்துட்டு நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஏசப்பா, இவங்க விசுவாசிக்கவில்லை, நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தின்படி இங்கே அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மா, இந்த பாட்டு எரிஞ்சாங்க, டமாறு கீழே விழுந்து அப்படியே பயங்கரமான பேய் ஆடுது. காலை கையை வெட்டி அப்படியே இழுக்கு. அது சொல்லுது, நான் இவன் உயிரை எடுக்காம போக மாட்டேன். உடனே இந்த 2 சகோதரிகள் சகோதரியை கூப்பிட்டு சொன்னேன், உங்க மகன் உயிரோடு வேணுமா, அதனால நீங்க போட்டிருக்கிற கயிறுகள் இதில் வேணுமா, உங்களை ஒப்பு கொடுங்க. என்ன செய்யணும்? முழங்கால போடுங்க. அவ்வளவு பேரும் முழங்கால போட்டாங்க. இந்த அம்மாவை கீழே போட்டு அப்படியே கிடக்குறாங்க. இந்த அம்மா செபிக்கல. அவ்வளவு பேருக்கும் பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்து ரத்தம், அவ பாவத்தை அறிக்கை சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளு சொல்லி அவ்வளவு பேருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி 3 பேருக்கும் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு முகத்துல தண்ணியை தெளிச்சு
இந்த அம்மா எந்திக்கிறாங்க, எங்கே இருக்கு அப்படின்னாங்க. பார்த்தேன்னு சொன்னால் அந்த பெட்ரூம் ஃபுல்லாக தண்ணியாக கிடக்கு, கயரெல்லாம் வெட்டி போட்டாச்சு. திடீர்னு மருத்துவர் வெளியே யாரோ தட்டுறாங்க. மருத்துவர் கதவை திறந்து உள்ள வராரு. 2 நர்ஸு வராங்க. சுற்றி சுற்றி பார்க்க தண்ணியாக கிடக்கு, என்ன நடக்கு அவருக்கு ஒன்றும் தெரியல. மறுபடியும் அவர் அந்த காய்ச்சலுக்கு வச்சு பார்க்குறாரு. 3 தடவை வச்சு பார்க்குறாரு. ஆனால் காய்ச்சல் குறைஞ்சது. மறுநாளை ஆண்டவர் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டார். அல்லேலூயா. காரணம் என்ன? விசுவாசம். ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. உன் பெற்றோர் கைவிட்டாலும், கணவன் கைவிட்டாலும், மனைவி கைவிட்டாலும், உற்றார்கள் உறவினர் கைவிட்டாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உடன்படிக்கை ஏற்படுத்துகிற ஆண்டவர். அவர் வாக்குத்தத்தம் மாறாத தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணாமல் தேவன் ஒரு அற்புதம் செய்ய முடியாது. 2 நாளாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 32 24 வாசிக்கலாம். அந்த நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அதுக்காக தான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்பது உடன்படிக்கை. ஒரு கணவன் மனைவி இருவரும் கணவன் மனைவி ஆகணும்னு சொன்னா உடன்படிக்கை பண்ண வேண்டும். கழுத்தில் திருமாங்கலியம் கட்டுவது உடன்படிக்கை. அல்லேலூயா. அதை போலதான் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணி, இந்த உலகத்தின் முடிவறிந்தவும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர். இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணாமல் அற்புதம் நடக்கும், அது தற்காலிகமானது. அல்லேலூயா. அந்த நேரம் நடக்கும், அந்த நேரம் நடக்கும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணி தேவனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என சொன்னால் அதிகமாக நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் அதிகமாக தேட வேண்டும், இந்த உலகத்தின் பாவ காரியத்தை விட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவ காரியங்கள், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பிரியமா நடக்க முடியாது. அல்லேலூயா. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்வாயானால் தேவன் சொல்லுகிறார், என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். நீ அனலாவது குளிராவது இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும். என் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அழகான ஒரு ஆனந்த பண்டிகை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்டிகை? ஆனந்தமா இருக்கீங்களா? ஆனந்தமா இருக்கீங்களா? எங்கேயா இருக்கோம்? பண்டிகை வரை அதுக்கு பிறகு எங்க ஆனந்தம் எங்க போச்சுன்னே தெரியாது. அதுக்கு பிறகு போராட்டத்தில் தான் வாழ்ந்துட்டு போறேன் இருக்கீங்களா? இல்லை. இன்றைக்கு அல்லேலூயா, இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் உங்களை சந்திக்கிற நாள். இந்த 2வது நாள் பரலோகத்தின் தேவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நாளாய் இருக்கிறது. ஆமென். யோவான் 11:40 சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று அவனுக்கு சொல்லவில்லையா அப்படிங்கிறார். அந்த விசுவாசை சொல்லிவிட்டு மரித்து போன லாசரு, மரித்து அடக்கப்பட்ட லாசருக்கு அந்த கல்லறைக்கு முன்பாக நின்று, லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுகிறார். ஆனால் லாசரு பிரேத கல்லறைக்கு எழுந்து அந்த பிரேத சேலையோடு வரும் பொழுது அவரை கட்டவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உனக்கும் எனக்கும், இந்த உலகத்திலே எந்த மனிதர்கள் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ யாரோ நான் யாரோ என்று இன்றைக்கு நம்மளை வேறு பிரித்து வேறு விட்டு தனிமை விட்டு போனாலும் ஆண்டவராய் கர்த்தர் உங்களை வெறுமையாக, உங்களை தனிமையாக, உங்களை வெறுமையை விட்டு போற தேவன் அல்ல, உங்களை தேடி வருகிற தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக எங்க கிராமத்தில் சொந்த பந்தம் இனம், என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள் அப்படியாக ஒன்றாக வாழ்ந்த காலம் உண்டு.
ஆனா அந்த வாழ்ந்த காலத்தில் என்னத்தை சாதித்தோம்? பாவ காரியத்தை, பாவ சிற்றின்பத்தை அணிவித்துக் கொண்டிருந்தோம். உலகத்தை அணிவித்துக் கொண்டிருந்தோம். அந்த உலகம் எனக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. உலகம் என்பது சினிமா படம். அல்லேலூயா. பீடி சிகரெட்டு குடிக்கிறது, மதுபானம் குடிக்கிறது. இது உனக்கு சமாதானத்தை தராது, இது உனக்கு நிம்மதியை தராது. உன் பொழுதுகளை விழுங்கிவிடும், உன் நேரத்தை விழுங்கிவிடும், உன் காலத்தை விழுங்கிவிடும். எனக்கு அருமையானவர்களே, ஆனா அந்த உலகத்திலே வாழ்ந்தேன். அந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்தது? பரிசு வியாதியை கொடுத்தது. இரண்டாவது என்ன கொடுத்தது? மரணத்தை கொடுத்தது. இந்த மரண பயம் என் குடும்பத்தில் துக்கத்தை கொடுத்தது. என் தாய் தகப்பனுக்கு வேதனை கொடுத்தது. காரணம் என்ன? ஒரே மகன், என் தாய்க்கு ஒரே மகன், அவனும் மரிக்கு தருவான இருக்கிறான். நிந்தை, வேதனைகள், துக்கம், துன்பங்கள், இதுதான் உலகத்தில் வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் என்னை சந்தித்தார். என் பாவங்களை மன்னித்து வியாதியை குணமாக்கி எனக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்த பொழுது அதே கிராமத்திலே நான் தனித்து விடப்பட்டேன். எங்க கிராமத்து மக்கள், சொந்த பந்தம், இனங்கள் அந்த கிராமத்துக்குள்ள யார்ட்டையும் பேசக்கூடாது. பேசினால் அவங்களுக்கு 1000 ரூபாய் ஃபைன். கிணத்துல தண்ணியிடக்கூடாது. ஊருக்குள்ள இருக்கிற கடையில மல்லிகை சாமான் வாங்கக்கூடாது. எவ்வளவு கட்டுப்பாடு தெரியுமா? கிறிஸ்துவ ஆண்டவருக்காக வாழும் பொழுது, ஆண்டவருக்காக பிரயாசப்படும் பொழுது நமக்கு நிந்தை வரும், அவமானம் வரும், தனித்து விட்டப்பட்ட காரியம் வரும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒன்றும் குறை வராது. இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, இந்த உலகம் தரக்கூடாத நிம்மதியை நான் உனக்கு தருவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என் நண்பர்கள் ஓடி போனார்கள். என் சொந்த பந்தமெல்லாம் எனக்கு எதிரியாக, எங்களுக்கு விரோதமாக பேசினார்கள். எங்களை ஆதரிக்க தேற்ற யாரும் இல்லை. காரணம் என்ன? நான் முதல் கிறிஸ்துவன். எங்க பரம்பரையிலே, எங்க குடும்பத்தில் யாருமே கிறிஸ்துவன் கிடையாது. அந்த கிராமத்தில் மருந்துக்கு கூட கிறிஸ்துவன் கிடையாது. ஆனா முதல்ல ஒரு கிறிஸ்துவனாக ஆண்டவர், ஒரு கிறிஸ்துவனாக, தேவ மனுஷனாக என்னை அந்த இடத்துல உருவாக்கினார். 6 மாதம். இந்த 6 மாதத்துக்குள்ள என் தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் சகோதரிமார் ரட்சிக்கப்பட எவ்வளவு பாடுபட்டேன். ஆண்டு சொன்ன, முதலாவது நீ சிறப்பட்ட பின் உன் சகோதர சிறப்படுத்து. முதலாவது நீ உனக்காக வேண்டிக்கொள், உனக்காக நீ பலப்படு, உன் குடும்பத்தை பலப்படுத்து, உன் சகோதரன் சகோதரியை பலப்படுத்து. உன் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, உன் குடும்பத்துக்குள்ளே எழுப்புதல் இல்லை, உன் குடும்பத்துக்குள்ளே ரட்சிப்பு இல்லை, உன் குடும்பத்துக்குள்ளே இயேசு அறியாமல் வாழுகிறான், உன் குடும்பத்துக்குள்ளே பாவ பழக்கத்தோடு வாழுகிறான். அவனை மாற்ற பிரயாசப்படு. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆனால் இயேசுவுக்காக நான் வாழ்ந்தேன். என் தாய் 3 மாசம் ரட்சிக்கப்பட்டார்கள், என் தகப்பன் 6 மாசம் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த கிராமம் மிகுந்த பகை. ஒரு சம்பவம் என்னன்னு சொல்றேன். அந்த நாட்களில் புரட்டாசி மாசம் ஒரு கொடை நடக்கும். ஏன்னா எங்க ஊர்ல 3 முறை கொடை நடக்கும் வருஷத்துல. அந்த 3 முறையும் பார்த்து சொன்னா, என் தகப்பனார் பெரிய ஒரு சூலாயத்தை வச்சிருப்பாரு. அப்படியே அவர் மேல அந்த ஆவி வந்த உடனே இந்த சூலாயத்தை குட்டு குட்டுன்னு ஓடி டங்கட்டின்னு ஆடிக்கிட்டு கிடப்பாரு. ஆமா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இந்த கொடை நேரத்தில் எங்க கிராமத்தில் இருந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, வரி கேட்குறாங்க கொடை கொண்டாடுறதுக்கு. அப்ப நான் சொன்னேன், ஐயா நான் கொடைக்குன்னு வரி தரமாட்டேன், கோயில் கொடைக்குன்னு தர முடியாது. ஏன்னு சொன்னா, இப்போ ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். நீங்க அந்த பணத்தை கொண்டு பாட்டு கச்சேரி, அப்புறம் பார்த்து சொன்னா கரகாட்டம், இப்படி பாவத்துக்கு செலவழிப்பீங்க, கொடுக்க மாட்டேன். ஆனா பொதுநல பண்டிகை எவ்வளவு தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா கொடுக்கல. என்ன செஞ்சாங்க? அப்பந்தான் எல்லாம் ஊரெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, ஊர்கூட்டம் போட்டாங்க. ஏன்னா எங்க ஊர் கட்ட பஞ்சாயத்து, அங்க போலீஸ் எல்லாம் வர முடியாது, அவங்களே பேசி முடிவெடுப்பாங்க. அப்போ ஒரு ஊர் தலைவர் பார்த்து சொல்லாரு, ஏய் நீ உங்க அப்பா உங்க அம்மா கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டீங்க,
நாங்கள் கொட்டடிச்சு குழல் ஊதி கொலை போட்டு வெடி போடுவோம். நீ உங்க அப்பாவும் ஜாமி ஆடுவிய. ஒன்னே ஊருத்துள்ள பிடிச்சு கெட்டி வச்சு உன்னை அடியன்னு அடிச்சு உனக்கு 50,000 அபதாரம். உங்க அப்பா ஒரு துள்ள பிடிச்சு கெட்டி வச்சு அவனுக்கு ஒரு 50,000 அபதாரம். உங்களை அடிச்சு இந்த ஊரை விட்டே விரட்டிடுவோம். யாரு கேப்பா? யாரு கேப்பா? யாரு இருக்கா உனக்கு? மிரட்டுனாங்க, உருட்டுனாங்க. நான் ஒண்ணுமே சொல்லலை. ஆனா ஆண்டவர் நோக்கி பார்த்தேன். ஆண்டவர் என்ன செய்ய அப்படின்னு. ஏன்னு சொன்னா நாங்க 3 பேரும் தான் ஊருக்குள்ள நிக்கிறோம். மற்ற எல்லா மக்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மறுமதியா வேத புஸ்தகத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கோயில வந்து பூசை வைக்கவா? நான் சொன்னேன், நான் வானத்தை நோக்கி பார்த்தேன். வானத்தை நோக்கி ஆண்டவர் என்ன செய்யணும்? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியான் இறங்கின உடனே பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் பேசுவார் என்ற வார்த்தை. அப்ப நான் சொன்னேன், ஐயா நீ இவ்வளவு தூரம் பேசுறீங்க, ஊர் தலைவர் 6 பேர் இருக்கீங்க, நானும் எங்க அப்பாவும் ஜாமி ஆடிட்டா அடிச்சு எங்களை ஊரை விட்டு துரத்துவேன்னு சொன்னீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க கொட்டடிச்சு வெடி போட்டு கும்மி அடிச்சு சிஞ்சி அடிச்சு நாங்க சாமியை ஆடிட்டா நாங்களே இந்த ஊரை விட்டு போயிடுவோம். நீ அடிக்க வேண்டாம், ஃபைன் போட வேண்டாம். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன சொல்ற? நாங்க சாமி ஆடலன்னு வைங்க, இந்த முன்னாடி இருக்கிற 6 ஊர் தலைவர்களும் இந்த ஊரை விட்டு ஓடிடணும். இந்த வார்த்தை சொன்ன உடனே ஒரு பாதி கூட்டம் படன்னு கரத்தை தட்டுனாங்க. கையை தட்டின உடனே சரியான போட்டி. இப்ப என்ன ஒதுக்கி விட்டுட்டு அங்க இருக்கிற சகோதரன் பேசுறா, ஓ ஊர் நாட்டமா கேளும், அவன் சாமி ஆடிட்டு அவன் போயிடுவான், அவன் சாமி ஆடலன்னா நீங்க போயிடணும். சம்மதமா? சம்மதம். அடுத்த செகண்ட் அதுல பாதி பேர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தம்பி, மாப்பிள்ள, மச்சான், அண்ணே, சாமி ஆட மாட்டேன். நீ சாமி மாத்திரம் ஆடிடாத, இந்த 6 பேர்த்தை நாங்க ஊரை விட்டு துரத்திடுவோம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பாகாலுக்கு முடங்காத 7,000 பேரை வைத்திருக்கிறேன். எனக்கு அருமையான பிள்ளைகளே, எந்த இடத்துல உங்களுக்கு கசப்பான வாழ்க்கை இருக்கு, எந்த இடத்துல உங்களுக்கு குறைவான வாழ்க்கை இருக்கு, அங்கதான் நிறைவா இருக்கு. எந்த இடத்துல கசப்போட வாழ்றீங்க, அங்கதான் தித்திப்பா வாழ போறீங்க. எந்த இடத்துல கவலைப்பட்டு வாழ்றீங்க, அங்கதான் நிம்மதியா வாழ போறீங்க. இருக்கிற இடத்துல போராடுங்க. அந்த இடத்தை விட்டு கர்த்தர் வார்த்தை வருவரைக்கும் அந்த இடத்தை விட்டு கிளம்பக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வரும் மட்டும் ஜீவனே போனாலும் மரணமே வந்தாலும் என் ஆண்டவருக்காக நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பக்தி வைராக்கியத்தை காமிக்கணும். ஆண்டவருக்கு ஒரு பக்தி வைராக்கியம். இயேசுவுக்காக. கூட்டம் முடிந்தது, வீட்டுக்கு போனேன். மறுநாள் சனிக்கிழமை வேதத்தை வாசிக்கிறேன். இந்த சாதி பிசாசு உபவாசத்தினாலையும் ஜெபத்தினாலையும் புறப்பட்டு போவாது. இந்த வசனத்தை கண்ட உடனே என் கண்களிலே கண்ணீர் வடிந்தது. என் அம்மாவிடம் சொன்னேன், உபவாசம் இருக்க வேண்டும். 3 நாள் உபவாசம். 3 நாள். முதல் நாள் சர்ச்சில் நாங்கள் வாசித்தவன் சர்ச்சுக்கு போகிறோம். சிஎஸ்ஐ திருச்சபையில் 9 மணிக்கு ஆராதனை, 10:30 மணிக்கு முடிஞ்சது. மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. நான் என் தகப்பன அம்மாவும் 8 மணி வரைக்கும் எங்கள் உபவாசம் இருந்தோம். சாயந்தரம் 7:30 மணி செவன் நடந்து மணி வரைக்கும். அதுக்கு பிறகு வீட்டு போனோம், தண்ணியை குடிச்சு படுத்துட்டோம். திங்கட்கிழமை எங்கள் ஊர் மலை அடிவாரம். எங்கள் ஊருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை. அழகா அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் ஜில்லுன்னு அப்படி இருக்கும். ஆமாம். ஆனால் அந்த மலைக்குள்ளே போய் நாங்கள் 3 பேர் உபவாசம் இருந்தோம். சரியா 7 மணிக்கு ஊருக்குள்ளே வரோம். ஊர் தலைவர் சொல்கிறாங்க, 2 நாளாக வீட்டை அடைச்சி போட்டு எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டிய, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கொட்டும் குளம் அடிச்சுட்டு வருவோம், வீட்டில் இருக்கணும்.
தைரியமாக தான் வந்துவார். நான் சொல்லிட்டு போயிட்டேன். மறுநாள் வீட்டில் செபிக்கிறோம். ஒரு 50 மில்லி சிகப்பு பெயிண்டை வாங்கிட்டு வந்தேன். விசுவாசம். அதில் ப்ரெஸ் கூட கிடைக்கல. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலமரத்தில் போய் விழுற வெட்டிட்டு வந்து ப்ரெஸ் ஆக்கி சிலுவை போட்டேன். வீடு பூரா சிலுவை போட்டு வச்சாச்சு. சிலுவை போட்டு வச்சுட்டு பைபிளை வாசித்து உபாசனம் செபிக்கிறோம். சரியாக ஒரு 3 மணி இருக்கும். ஒரு 3 மணியை போல் ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஏன்னா எங்கள் ஊருக்கு வேலைக்கு வந்த ஒரு சகோதரி, அவங்க கிறிஸ்துவ சகோதரி. இந்த சம்பவத்தை கேட்டு அப்போ சொன்னாங்க, நானும் கிறிஸ்தவ தான், எனக்கு வெளியூர், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக நானும் செபிக்க வரேன்னு சொன்ன உடனே அப்போ 4 பேர் ஆயிட்டு. சரி பரவாயில்லைன்னு அந்த அக்கா வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து சொன்னால் கரெக்டாக ஒரு 3:30 மணியை போல் அங்கேருந்து கொட்டும் குளமாக டங்கட்டிட்டாங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு நேரம் மூத்த சகோதரி எங்கள் அக்கா வருது. அது எதுக்கு வருதுன்னா கொடை கொண்டாட வருது. அவங்க சொல்லிவிட்டான், உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கிறிஸ்தவ மதத்தில் வீட்டா, நீ கறியும் திங்க முடியாது புளியும் திங்க முடியாது. இவ எங்கள் அக்கா வந்து வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு, அண்ணாமலைச்சாமி வெளியில வா, நீ இப்படி போயிட்டியே, எப்படி வட்டடிச்ச, எப்படி மொட்டடிச்ச, எப்படி ஒட்டு வச்சியடா, இப்படி வம்பா போயிட்டியடா அப்படின்னு சொல்லி ஒப்பாரிச்சு அழுகுது. நான் சொன்ன, அக்கா வீட்டுக்குள்ள வா, இந்த கிறிஸ்தவ நாய் வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன், அக்கா உள்ளவா, நான் வரவே மாட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டே அங்கிருந்து அதுகளும் பார்த்து சொன்னா ஒரே திரண்டு வருது. இதெல்லாம் ஏசப்பா சொல்லிட்டாரு. கொட்டடிச்சு மேளத்தை போட்டு டக்கட்டின்னு தட்டிட்டு வராங்க. என் சகோதரி அந்த கூட்டத்தையும் பார்க்கு, எங்களையும் பார்க்கு, அங்கேயும் பார்க்கு. ஒருவேளை அப்பாவும் தம்பியும் சாமி ஆடலைன்னா நம்மளை பிடிச்சி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பேக்கு விட்டு வீட்டு விட்டு வந்துச்சு. உள்ள வந்தாச்சு. தம்பி நான் உள்ள வந்துட்டேன். சரி ரொம்ப சந்தோஷம். இப்போ எத்தனை பேர் ஆச்சு? 5 பேர் ஆச்சு. இப்போ 5 பேர் இந்த கொட்டி சத்தம் மேலே சத்தெல்லாம் நெருங்கி கேக்கு பக்கத்தில் வந்துச்சு. வந்த உடனே நாங்கள் செபிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பார்த்து சொன்னால் அந்த கிறிஸ்துவ அக்கா இருக்காங்களே, அந்த அக்கா பார்த்து, அக்கா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஐயோ எனக்கு ஜெபமே பண்ண தெரியாது தம்பி, நான் ஏன் தான் வந்தனோ அப்படி பார்க்க. நீங்கள் ஜெபமே பண்ண வேண்டாம், வந்ததே போது உட்காந்துக்கோ அப்படின்ட்டேன். ஏன்னா வந்ததும் பேரக்கூடாது. அப்போ 5 பேர் ஆச்சு அந்த அக்காவோட சேர்த்து. நான் ஏசப்பட்ட கேட்குறேன், ஆண்டவரை என்ன செய்ய? கர்த்தர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். ஒரு உணர்வு, ஒரு உள் உணர்வு. பேசுகிறார் ஆண்டவர். என்ன சொன்னார்? பேசு நீ அல்ல, பிதாவின் ஆவியானவர். அப்ப சொன்னார், அக்கா நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், நீங்க அல்லேலூயா அல்லேலூயான்னு மாத்திரம் சொல்லுங்க. அடுத்து வந்து பார்த்து சொன்னா என்னுடைய அம்மா அவங்கள பார்த்து சொல்றேன், நீங்க இயேசுவே வாரும் இயேசுவே வாரும். இன்னொருவர் சொல்றேன், இயேசு ரத்தம் இயேசு ரத்தம். எங்க அக்காவுக்கு இயேசு ரத்தம் வர மாட்டேங்குது. எங்க அப்பா பார்த்து சொல்றேன், நீங்க சோத்திரம் போடுங்க, சோத்திரம் சோத்திரம். அப்ப அல்லேலூயா சோத்திரம் இயேசு ரத்தம் இயேசுவே வாரும். 4 பேருக்கு கொடுத்தாச்சு. 4 பேர் கொடுத்தாச்சு. ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? சாத்தானே அப்பாலே போடு சொல்லுடா. அல்லேலூயா. இதை மாத்திரம் சொல்லு, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்க போயிடாதீங்க. பேசலாம். அல்லேலூயா. சாத்தானே அப்பாலே போன்னு சொல்லு, வேற ஒன்று சொல்லாத. சரி அவ்வளவுதான் முடிஞ்சது. எங்க பாரு, நீ அல்லேலூயா 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 சொல்லு, நீ சோத்திரம் தோத்திரம் தோத்திரம் சொல்லு, நீ இயேசு ரத்தம் சொல்லு, நீ இயேசுவே வாரு சொல்லு. நான் சாத்தானே அப்பால இதை தவிர வேறு யாரும் சொல்லக்கூடாது. போட்ட முழங்கால் போட்ட உடனே வார்த்தை சொன்ன, வெளியில தட்டின்னு அடிக்கிறாங்க. அட்டி நடக்குங்க. நாங்கள் எட்டி பார்த்தா இருதயமே பயந்து நடுங்குது. இதை பார்த்துட்டு எல்லாரும் பயத்தில் அல்லேலூயா சோத்திரம். ஊர்க்காரன் பார்த்தான், சாமியை உள்ள அனுப்பல. உடனே ஒரு அம்மா ஒரு தங்கச்சியை உள்ள ஆடிட்டு வருது. அது உள்ள நான் உள்ள வரும்போது ஒரு 8 உள்ள வச்சிருக்குது. மல்லாக்க விழுந்துட்டு பின்னாடி விழுந்து ஓடி போயிட்டு. அப்புறம் சொல்றாரு, அடுத்த சாமி அனுப்பல. அப்புறம் அடுத்த ஒன்று அனுப்புறான். அது கூட கொஞ்சம் வந்துச்சு. அது வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அதை வச்சுட்டு அல்லேலூயா தோத்திரம் இயேசு ரத்தம் சொல்லுங்கடா. இதா போட்ட சத்தத்துல அது அலறி போய் அது ஓடி போச்சு. பின்னாடி விழுந்து ஊர்க்காரன் பார்த்தான், பெரிய சாமி அனுப்பல, அப்பத்தான் போய் இழுத்துட்டு வரோம் அப்படின்னா. பெரிய சாமி அது எங்க நிக்கி? சுத்தி பார்க்க நாங்க உத்து பார்த்து கிடக்க எங்க நிக்கணும். அது பின்னாடி ஆடிட்டு கிடக்க. வா உள்ள இழுத்துட்டு வா. அது இவ்வளவு தண்டி வேப்பங்களை வச்சுக்கிட்டு, பந்தத்தை வச்சுக்கிட்டு, சூரிய வச்சுக்கிட்டு, கொப்பரை வச்சுக்கிட்டு, நாக்க தள்ளிக்கிட்டு ஏன்னு வருது. ஏன்னா முன்னாடி வந்ததெல்லாம் சின்ன பிள்ளைகள்.
ஆனா இப்ப வந்தது எனக்கு ஆட்சி வேணும். அது சொரணாட்சி, எங்க ஆட்சி. அதுக்கு 69 வயசு. பார்த்து சொன்னா குண்டு குண்டு இருக்கும். நான் நினைச்சேன், ஆண்டவரே இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் சின்ன பிள்ளைங்க, பொத்தட்டின்னு விழுந்தாங்க, பக்கட்டின்னு போயிட்டாங்க. இந்த அம்மா பொத்தட்டின்னு விழுந்தா குறுக்கெலும்பு 3 மணி டொமுக்குன்னு போயிடும். இவங்க இனி ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படி எனக்கு உள்ளத்துல பயத்தோட சாத்தானே போ. ஆனா கண்ணை யாரும் மூடல, முழங்கா நிக்கிறோம். முழங்கா நின்றுட்டு அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அக்கா சொல்ற பார்த்து நான் பயந்து போய் ஏண்டா அந்த வீட்டுல வந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் அல்லேலூயா சோத்திரம் சொன்னாங்க. ஆண்டவர் பார்த்தேன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காரியத்தை எங்களுக்கு ஐயா 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 வாங்க, கர்த்தர் சமாதானம், இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார். ஏன்னு சொன்னா ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை கொடுத்து அந்த இடத்துல எங்களை நிலைநிறுத்தினார். ஆனா அதுல வந்து அநேக சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஏசப்பா ரட்சித்தார். இன்னைக்கு அந்த அருமையான காலு பெரிய காலை வீங்கி இருந்தது, அந்த சகோதரன் கால ஆண்ட சுகமாக்கினார். ஏன்னா ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் விசுவாசித்து அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமா வருவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்னுடைய சகோதரி பார்த்து சொன்னா, அந்த வந்த என்னுடைய சகோதரி, எனக்கு அதுக்கு அடுத்த ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரி வந்து பார்த்து சொன்னா என்னுடைய புஸ்தகத்தெல்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க. அப்போ என்னுடைய அத்தன் வந்து ரொம்ப எங்களோட சண்டைக்கு வருவார். அவங்களுக்கு வேற எங்கே இல்லை, கடையத்து பக்கத்தில் ஊர், அதில் வந்து மாதாபுரத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்னுடைய சகோதரிக்கு ரொம்ப சீரியஸ் அப்படின்னு எனக்கு போன் வருது. இந்த மாதிரி உங்கள் அக்காவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்காண்டு. அப்படியா அப்படின்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அப்படியா அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் தனியாக போய் அந்த அடிஷனல் மேட்டர் பேசுகிறாரு. ஏன் அவங்க அக்கா இறந்துட்டாங்கப்பா, அதான் சொல்லிட்டு சொன்னாங்க. வேற திடீர்னு அவர் எதுவும் நந்தரக்கூடாதுல்ல, அதுதான் சொன்னேன். எனக்கு இந்த வார்த்தை காதில் விழுந்துச்சு. ஆனால் விழுந்தாலும் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், மரணத்தை ஜெயித்தவர், மரித்தவரை உயிரை எழுப்பின தேவன். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி 8 மணிக்கு திருநெல்வேலியிலேருந்து பஸ் ஏறி போகிறேன். திருநெல்வேலி பஸ் ஏறி அம்பாசதர் பஸ், அடுத்த பஸ் ஏறி அது எங்கே போகிற பஸ்ஸு, மதுரைக்கு போகிற பஸ். அவன் நிற்க கூட மாட்டான் நைட் நேரத்தில். ஆனால் தயவாக சொன்னேன், ஐயா இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி எங்கள் சகோதரிட்டு போன் இருக்குன்னு சொன்னால், ஐயா மெதுவாக போவே, நீங்கள் இறங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இறங்கி நைட்டு சரியாக ஒரு 12 மணி இருக்கும், 11-12 மணி இருக்கும். நான் வீட்டுக்கு போகிறேன். போனால் ஒரு 3 சகோதரிகள் பெஞ்சில் அப்படியே உட்கார்ந்து கைதில் பார்த்து அப்படியே உட்காந்துருக்குறாங்க. என்னுடைய சகோதரி அப்படியே படுத்து கிடக்குறாங்க. நான் போன உடனே எதுவுமே பேசலை. பேக்க வச்சேன், பைபிள் எடுத்தேன், ஒரு சமயம் தண்ணி எடுத்தேன், முழங்கால போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். தலையில கையை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இயேசுவே சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன். அந்த 1.5 மணி நேரம் கழித்த பின்பு இந்த சகோதரிய வாயிலிருந்து கொட்ட முறையா வருது, அப்படியே நுரையா வாயிலிருந்து வருது. நான் இன்னும் விடலை, இன்னும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் இருமல் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்து சொன்னா தூக்கி சோரில் சாத்தி வச்சுட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில ஏசு ரத்தம்னு முகத்தில் எரிதேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பூரா வாயில கொடுக்குறேன். மிச்சம் தண்ணியை தெளித்தா ஏராளமான பன்னிகளை பார்க்குறேன், ஏராளமானது. அப்புறம் தண்ணிலாம் தெளிச்சுட்டு சவரி கொடுத்துட்டு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க, நல்லாயிட்டு. அதுக்கப்புறம் நானும் படுத்து தூங்கிட்டேன். காலையில் அந்த சகோதரி வராங்க, வந்து சொன்னாங்க, ஏய்யா உங்கள் அக்கா 6 மணிக்கு செத்து போயிட்டா, ஆனால் நீ 12 மணிக்கு வந்து உயிர் எழுப்பிட்டியே. அல்லேலூயா. என் சகோதரி கிறிஸ்துக்களை வந்து அந்த பிள்ளைலாம் திருமணம் செஞ்சு கொடுத்து பேர பிள்ளையோட நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு உன் குடும்பத்தில் தேவன் அற்புதம் செய்கிற தேவன். அருமையான ஒன்று சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிறான், நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நீ அசைக்கப்படுவதில்லை. உன் பிள்ளை அசைக்க முடியாது, உன் தொழில் அசைக்க முடியாது, உன் சொத்து அசைக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவாதி தேவன் சர்வல்லமுள்ள ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உலகத்தை படைத்தவர், வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், இயற்கை படைத்தவர், சூரிய சந்திர நட்சத்திர கிரகங்களை படைத்த தேவன் மனுக்குலத்தின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கும் எனக்கும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திருக்கிறேன், உனக்கு நல்ல பங்க வைத்திருக்கிறேன், இனி நீ பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் பூமியிலே வாழு வரைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் செய்யக்கூடியது என்ன தெரியுமா? வேதத்தை நம்ம வாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக வாசிக்கணும், கர்த்தருக்காக ஆண்டவருக்காக நம்ம வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். இந்த இடத்துல ஒரு
ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இன்றைக்கு 5 அதிகாரம் வாசித்தேன், 5 அதிகாரம் வாசித்தேன் அப்படி சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். 5 அதிகாரம் வாசித்தவங்க கை தூக்குங்க. யாராவது இருக்கீங்களா? இல்ல. 4 அதிகாரம் வாசித்தவங்க 4 இல்ல. 3 வாசித்தவங்க 3 வாசித்தவங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். அம்மா வாங்க. 3 அதிகாரம் வாசித்தவங்க. சரி, நான் இதுவரைக்கும் 10 முறை நான் பைபிள் வாசிச்சிருக்கேன்னு சொல்றேன். கை தூங்க பார்க்கலாம். நான் 10 தரம் வாசிச்சேன்னு சொல்றேங்க. யாரும் இருக்கீங்களா? ஒரு 5 தரம் வாசிச்சு சொல்றவங்க இருக்கீங்களா? பிறகு என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? போலி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. பரலோகம் போக முடியாது. நான் உங்களுக்கு பின்னாடி வந்தவன். இதுவரைக்கும் 40 நேரத்துக்கு மேலாக பைபிள் வாசித்து போறேன். நான் சாதியிலும் கிறிஸ்தவம் இல்லை, ஆதியிலும் கிறிஸ்தவம் இல்லை. இயேசு என்னை மரணத்தில் சந்தித்தார். மருத்துவர் கைவிட்டார்கள், இவன் மரித்து போவன் சொல்லி இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த நன்றி உள்ளம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒண்ணு கொண்டு வந்ததும் இல்லை, ஒண்ணு கொண்டு போக போறதும் இல்லை. இந்த பூமியில அனுபவிக்கு சக்தியை தேவன் தரலனா ஒண்ணுமே சாப்பிட முடியாது. ஒண்ணு சாப்பிட முடியாது. சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒண்ணுமே அனுபவிக்க முடியாது. ஒண்ணுமே அனுபவிக்க முடியாது. பிற வாழ்ந்து என்ன புண்ணியம்? வாழ்ந்து ஒரு புண்ணியம் கிடையாது. ஆனால் இந்த பூமியிலே கொண்டு போகக்கூடியது சமாதானம், அன்பு, ஆத்துமா, ரட்சிப்பு. இந்த பூமியிலே பரலோகத்து போகணும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேதத்தை வாசித்து ஜெபிக்க வேண்டும். இன்னும் நம்ம பாவத்திலே இருக்கக்கூடாது. ஊறுகாச்சட்டியில் ஒட்டு ஊர்ன மாதிரி அடுத்தவங்க குறை சொல்ற அளவுக்கு நடக்கக்கூடாது. நம்ம முழங்கால போட்டா அக்கினி பற்றி எரியணும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். இந்த உலகத்திற்கு பெரிய தேவன் பரிசுத்த ஆவியானவர். அப்படிப்பட்ட தேவகுமாரனை நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். வருஷத்துல ஒரு முறையாவது வேதத்தை வாசிக்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கும் பொழுது உண்மையை ஆராதிச்சோமா? நான் பார்த்தேன் நிறைய பேர் இங்க இல்லை, இங்கதான் இருந்தீங்க. உங்களுடைய மனசு, உங்க சிந்தனை, எண்ணம் எல்லாம் எங்கெல்லாமோ போகுது. வீட்டில் இருக்கு, பிள்ளைமல இருக்கு, காட்டில் இருக்கு. ஆனா இங்க இல்லை. ஒருமனப்பட்டவர்களாய் கூடி செபித்தார்கள். அந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமை தேவன் 100 வயசுல சந்தித்தார். ஆனா மறுபடியும் அவருக்கு ஒரு பிரச்சனையே அங்கே உருவாக்கப்பட்டது. மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:1-2 சொல்லப்படுகிறது. வாசிங்க. ஆதியாகமம் 22 அதிகாரம் 1-2 முடிச்சிருவோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதிக்கும்படி எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேலே அவனை தகன பலியாயிடு. அவனை தகன பலியாயிடுன்னு ஆண்டவராய் கர்த்தர் ஈசாக்கை பலியிட சொல்லிட்டாரு. ஆனா அந்த ஈசாக்கு மேல ஆபிரகாம் நேசகுமாரன், பாசகுமாரன், ரொம்ப பக்தியாக ஆசவாசம் வளர்த்ததை எனக்கு பலியிடு, நான் காமிக்கும் தேசத்திலே நீ போய் பலியிடு சொன்னாரு. ஆனா இந்த ஆபிரகாம் சரியா 10 மணிக்கு படுத்திருக்கிறாரு. 11 மணிக்கு ஆண்டவர் பேசிட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு தூக்கம் வரல. வேதம் சொல்லுறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதின் மேல் சோழம் கட்டி தன் வேலைக்காரி 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலி கட்டளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்திருக்க இடத்துக்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆனா 3 நாள் பிரயாணம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் இடத்தை கண்டான். தூரத்தில் இடத்தை கண்டான். கிறிஸ்து வருமானங்களே, வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நீ எதை நேசிக்கையோ அதை தேவ சமூகத்தில் வைக்கணும். முதலாவது ஆண்டவர் நேசிக்கணும்.
முதலாவது இயேசுவை நேசிக்கணும். முதலாவது தேவன் ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள், எல்லாம் கொடுக்கப்படும். இந்த உலகத்துல உனக்கு என்ன தேவை எல்லாம் கொடுப்பார் ஆண்டவர். ஆனா அவரை தேடி கிடைச்சால் நிரந்தரம், அவரை தேடாமல் கிடைத்தால் அது நிரந்தரம் இல்லை, அது தற்காலிகம், அது போய்விடும். அது பணமோ சொத்தோ செல்வமோ வேலையோ, தேவன் கொடுத்தது எதுவோ அது நிலைக்கும். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் பாருங்க, இந்த ஆபிரகாம் பத்தி ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த ஆபிரகாம் தன் பிள்ளை அழைத்து கொண்டு போனான். ஆனா ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் வேதத்திலே, அப்பொழுது 12ஆம் வசனம், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாது, நீ அவன் புத்திரன் என்றும் உன் ஏகசு என்றும் பாராமல் நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அதனால தான் ஆண்டவர் திரளான சாதிகளுக்கு அவனை தகப்பனா மாற்றினார். முதலாவது ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவன், உண்மையுள்ளவன். அங்கே கீழ்ப்படுகிறவன் கீழ்ப்படிய வேண்டும், உண்மையுள்ளவர். மூணாவது சொல்லப்படுகிறது எபிரேயர் 6:15, அந்தப்படி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. மூணாவது பொறுமை வேணும். அல்லேலூயா. ஆமென். முதலாவது செபிக்கணும், ரெண்டாவது கீழ்ப்படியணும், மூணாவது பொறுமையா இருக்கணும். ஏன்னா பொறுமை ரொம்ப அவசியம். யாக்கோப்பு 1:10 சொல்லுகிறது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? தீவிரமாக இருக்கணும். பேசுவதற்கு பொறுமையா இருக்கணும், கோபப்பட தாமதமாக இருக்கணும். அல்லேலூயா. கோபப்பட்ட அவசரத்தில் எது உடைச்சிட்டோம்னு சொன்னா திரும்ப வாங்க முடியாது. கோபப்பட்டு படகன்னு பேசிட்டோம்னு சொன்னா திரும்ப அந்த வார்த்தை எடுக்க முடியாது. பேசினதுதான். ஆனால் பொறுமை அவசியம். அல்லேலூயா. சாராளும் ஆபிரகாமும் ஒன்றாக இணைந்தார்கள். நீங்கள் கணவன் மனைவியாக சண்டை போடக்கூடாது, 2 பேரும் கரங்களை பிடித்து செபிங்க. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன். ஏன்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்த என் பிள்ளைகள், எனக்கு இந்த கிராமத்தில் சொந்த பந்தம் யாருமே கிடையாது. 4 மாவட்டியில் என் மகளுக்கு தொடர்ந்து காய்ச்சல், மருத்துவமனையில் கொண்டு பார்க்க வசதி கிடையாது. என்னுடைய மகன் 40 நாள் குழந்தை, அவன் 6 மாச குழந்தை இருக்கும் பொழுது பயங்கரமான வயிற்றோட்டம் போய்கிட்டு இருக்கு, பயங்கரமான பிரச்சனை. நான் பல மருத்துவமனைக்கு கொண்டு போய் பார்த்தா எதுவுமே நிக்கலை. அப்புறம் கடைசியாக சொன்னாங்க, 6 மணி நேரில் ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, நீங்கள் அங்கே உங்கள் பிள்ளைகளை எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் 2 பிள்ளைகளையும் ஆளுக்கு ஒன்றா நாங்கள் தூக்கிட்டு போகிறோம், கையில் எடுத்துகிட்டு போகிறோம். போனால் காலையில் 8 மணி போங்க, வீட்டில் இருப்பார். 8 மணி போனோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போ தான் எங்கள் ஐயா மருத்துவமனை போயிட்டாங்க. சரின்ட்டு அங்கேருந்து நடந்தே வந்து மருத்துவமனை போகிறோம். அது வந்து கவர்மெண்ட் மருத்துவமனை. அங்கே போகிறோம். அங்கே நர்சுமார் சொன்னாங்க, டாக்டர் வந்துட்டு இப்போ தான் வெளியில் போகிறாரு, நீ எப்போ வருவார் எப்போன்னு தெரியல, வந்துடுவார். இருக்கும் மணி 2 மணி வரைக்கும் வரல, 3 மணி ஆகிட்டு வரல. அப்புறம் சொல்கிறாங்க, இன்னைக்கு மருத்துவர் வர மாட்டார். கஞ்சி தண்ணி குடியாமல் சாப்பிடாமல் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியாமல் பயங்கர கஷ்டங்க. அந்த நேரத்தில் நானே மனைவியும் ஆளுக்கு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு என் மகன் அப்படியே தலையில் ஆட்டுறா. அவன் அப்படியே வயிற்றுட்டு போய் சுழண்டுட்டான். என் மனைவியோட சொன்னேன், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டு சொன்னா நம்ம 2 பேருமே செத்துடணும், நம்ம 2 பேருமே மறிச்சிடணும். ஏன்னா அந்த ஊர்ல இருந்து இங்கே நம்மளை கொண்டு வந்தாரு. ஆனால் பிள்ளைகளை நம்ம பறி கொடுத்தோம்னு சொன்னா பிள்ளைகள் நம்ம செத்துடணும். என் மனைவி சரின்ட்டா. சரிவா வீட்டுக்கு போவோம். பிள்ளைகள் அப்படியே வியாதிப்பட்ட பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டு வந்தோம். சாயந்தரம் 6 மணிக்கு வந்தோம். படுக்க பாய் கிடையாதுங்க, குடிக்க கஞ்சி கிடையாது. அவ்வளோ கஷ்ட நெருக்கத்தின் பாதையில் ஒரு பிஞ்ச பாயில் என் மகளை அப்படியே கடத்தினோம். என் மகனை தொட்டிலடி போட்டா. என்ன செய்யனே தெரியல. நான் என் மனைவி சரியா 9 மணி இருக்கும், 2 பேரும் கையை பிடிச்சோம். கையை பிடித்து செபிக்க ஆரம்பிச்சோம். துதிக்கிறோம் 10 மணி 11 மணி 12 மணி ஆகுது. ஒரு பயங்கரமான சத்தம், ஒரு இரைச்சல். அந்த வீட்டை விட்டு கடகடன்னு ஓடுது. தெருவில் நாய்கள் கொலைக்கு. நாங்கள் கண்ணை திறக்கல, கண்ணை மாத்திரம் திறக்கூடாது ஜெபிக்கும் போது. நாங்கள் அன்னை கண்ணை திறந்தோம்னு சொன்னால் அது வேற கதை. நீ கண்ணை மூடினால் இயேசுவை பார்க்கலாம், கண்ணை திறந்தால் பிசாசை பார்க்கலாம். அல்லேலூயா. கண்ணை திறக்க விடாது. கடகடன்னு ஓடுது. திறந்தே பார்க்கல. சரியா 1 மணி இருக்கும். கண்ணு மூடி இருக்க கண்ணு, என் கண்ணு திறக்கப்படைய மனைவி கையை பிடிச்சிருக்கிறார். சரியா இவ்வளவு உயரத்தில் ஒரு பெரிய மெழுவத்தி, பெரிய ரவுண்டில்
மொதன்னு கண்ணுக்கு முன்பாக அப்படியே ஒரு பந்தம் எரியுது, தீ எரியுது. அதுக்குள்ளேருந்து ஒரு குரல் வருது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரே வார்த்தை தான். சரியா 1:30 மணிக்கு செபத்தை முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்கும், என் மகளை காணும், படுத்திருந்த பிள்ளைய காணும், எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு மண்ணெண்ணெய் விளக்கு அந்த சீமனை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போய் சுத்தி தேடுனா ஒரு முக்கில் ஒரு மூலையில போய் ஒரு பந்து எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறா. அப்புறம் போய் எங்க வீட்டம்மா ஐயோ குட்டியம்மான்னு சொல்லி தூக்கிட்டு வந்தா. அப்புறம் சின்ன பையனை எப்படின்னு பார்க்குறோம், அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அழகா யூரின்ட்டு கிடந்தான். அன்னையோட போனதாங்க. நீங்கள் கணவன் மனைவியாக சண்டையே போடக்கூடாது. கணவன் என்ன சொன்னாலும் மனைவி பொறுமையா போடும், மனைவி என்ன சொன்னாலும் கணவனும் பொறுமையா போடும், பெற்றோர் என்ன சொன்னாலும் பிள்ளைகள் பொறுமையா இருக்கணும். பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள அன்பை காத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள சமானத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒற்றுமை காத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு மேலான ஐஸ்வர்யம் வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், உனக்கும் எனக்கும் நடுவே உடன்படிக்கை, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களுக்கு மேல இருக்கிறார். எழுந்து நிற்போம், எழுந்து நின்னுங்க வேகமா. நான் அப்படியே செபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாம் தேவன், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி திரளான சாதிகளுக்கு தகப்பன் ஆக்கின தேவன், எங்க பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்திலே பெருக பண்ணுங்கப்பா, வேத வாசிப்பிலே பெருக பண்ணுங்கப்பா, பக்தி வைராக்கியத்திலே பெருக பண்ணுங்கப்பா, விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா, பரிசுத்தத்தை பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க இல்லாம இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதம் கூட தங்காது. இந்த உலக ஆசீர்வாதம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலக ஆஸ்தி ஐஸ்வர்யம் நிரந்தரமானது அல்ல. ஆண்டவரே, இறங்குவீராக, இறங்குவீராக. பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக. சொத்துக்காக நீங்க சண்டை போட்டு இருக்கீன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சின்ன நிலத்துக்காக நீங்க சண்டை போட்டு பிரிச்சிருக்கீன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சின்ன ஒரு பண தொகைக்காக அக்கா தங்கச்சிக்குள்ள நீங்கள் பிரிவன என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் விட்டு கொடுங்க, நிலத்தை விட்டு கொடுங்க, சொத்தை விட்டு கொடுங்க, வாங்கின பணத்தை திரும்ப கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு திரளான பாவங்களை மூடும். எனக்கு அருமையான தேவச்சனவே, இன்றைக்கு சொத்துக்காக, ஒரு சின்ன நகைக்காக நீங்க ஏன் பிரிஞ்சு வாழ வேண்டும்? நீங்கள் ஏன் ஒருவரை ஒரு வெறுத்து வாழ வேண்டும்? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மிகுந்த சமாதானத்தை தருகிறார், ஒரு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார், ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஒரு மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, மகனை உன் பாவங்களை மன்னித்து உன் வியாதிகளை குணமாக்கி விட்டேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பாவங்களை மன்னிப்பது பெரிய ஒரு சந்தோஷம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. ஜெபிக்காத பாவத்தை மன்னியும், வேத வசனத்தை வாசிக்காத பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. சண்டை போடுற பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற பாவங்களை மன்னியும். இது நிமித்தமாக ஆண்டவரே, எங்க குடும்பத்துல பிரச்சனை, எங்க குடும்பத்துல போராட்டம் ஐயா. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், கிறிஸ்தவளத்தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஜெபிக்க முடியலையே. மகளை, உனக்கு ஜெபிக்க ஆசை இருக்கு, ஜெபிக்க முடியல. வேதத்தை வாசிக்க வாஞ்சை இருக்கு, வேதத்தை வாசிக்க முடியல. ஆலயத்துக்கு புறப்பட்ட நேரம் தடை, ஆலயத்துக்கு போக முடியல, ஆலயத்துக்கு போக முடியல. ஆனா இன்றைக்கு நீங்க வந்திருக்கீங்க, இன்றைக்கு வந்திருக்கீங்க, ஒரு பிரயாசத்தோடு வந்திருக்கீங்க. இந்த இடத்திலோட சிலருக்கு வர முடியாத சூழ்நிலை, ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை, வியாதிப்பட்ட இடத்துல கை வைங்க, வியாதிப்பட்ட இடத்துல கை வைங்க. ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, வேலை இல்லை, குழந்தை பாக்கியவன் சொன்னால் இடத்துல கை வைங்க. உங்க பிள்ளைக்காக, குழந்தை இல்லாத மகளை நினைங்க, உங்க மகனை நினைங்க, வியாதியை நினைங்க. இப்ப கர்த்தர் அறுத்து போடுகிறார்.
இயேசுவின் நாமத்தில் வியாதிகளை கர்த்தர் அறுத்து போடுகிறார். வியாதிகளை கர்த்தர் சுட்டறிந்து போடுகிறார். ஆண்டவராகிய என் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே லங்ஸில் இருக்கிற வியாதி சுகமடைவதாக, கிட்னி இருக்கிற வியாதிகள் சுகமடைவதாக, ஆண்டவரே கர்ப்பப்பையிலே காணப்படுகிற கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஜீரண உறுப்பு சுகமடைட்டு ஆண்டவரே, ஆண்டவரே சிறுநீரகங்கள் சுகமடைட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கல் ஈரல் சவ்வுகளை தொடுவீராக, இயேசுவின் நாமத்தினாலே பார்வையற்ற கண்கள் பார்வை அடைகிறது. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் மேலே தேவன் அசைவாடுகிறார், உன் மேல் அசைவாடுகிறார். பயப்படாதே, இதோ இருள் பூமியும் காருள் சனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன் மேல உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நீ கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய மகிமை உன்னில் காணப்படும். நீ செய்கிற காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். உன் எதிர்காலத்தை தேவன் விருத்தியடை பண்ணுவார். உன் காலத்தை தேவன் வெளிச்சமா மாத்துகிறார். நீ தொட்டதெல்லாம் தேவன் பொன்னா விளங்க பண்ணுவார். இதுவரைக்கும் நீ போன காரியம் பயந்து போனாய், இனி தைரியமா போ. பரிசுத்த ஆவியானவரே வியாதிகளை குணமாக்கி கொண்டிருக்கிறார். தலைவலிகள், ஒற்ற தலைவலிகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆனந்த பண்டிகையை தேவ ஆவியானவர் ஆனந்தமா மாற்றுவீராக. ஒவ்வொருவருக்கு ஆனந்த மகிழ்ச்சியை தாங்கப்பா. குடும்பத்துக்குள்ள ஆனந்த சந்தோஷம் தாங்கப்பா. குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ள செப்ப தீபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. திருமண தடைகள் விலகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வருஷம் முடியுங்களையோ பிள்ளைக்கு திருமணம் நடக்கும். இந்த ஆண்டு முடியுங்களையோ ஆமென் வயிற்றில் அழகான கருவை நீ காண்பாய் இயேசுவின் நாமத்தினாலே. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி தாங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வியாபார தொழிலை ஆசீர்வதிங்க, வியாபார துறையை ஆசீர்வதிங்க. என் அருமையான சகோதரனே, நீ கலங்காதே, நீ கலங்காதே, நீ கலங்காதே. நீ விட்டு வந்த இடத்துக்கு மீண்டும் போ. உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை விட்டியோ அங்கே மீண்டும் போ, நீ மீண்டும் போ. கர்த்தர் நீ இருக்கிற பலத்தோட போ, நீ இருக்கிற பலத்தோட போ. நீ ஒரு பராக்கிரமசாலி. நீ மீண்டும் தாவீதை போல நீ சீயோன் கோட்டையை பிடித்துக் கொள்ளுவாய். நீ தொடர்ந்து போ, நீ தொடர்ந்து போ, நீ புறப்பட்டு போ. நான் உன்னோடு கூட வருவேன். பரலோக தகப்பன் ஒவ்வொருவரையும் நீ தொட்டிருக்கீங்கப்பா. ஆண்டவர் கேட்டதுக்கு மேலான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல சுகத்தை தந்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்க தலைமை குருவன் ஐயாவை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆண்டு 6 திருச்சபைகளுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. உங்க போக்கில் வரத்தெல்லாம் நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. மகனுக்கு விரதமா ஏற்படுகிற எல்லா மனுஷிய கிரி அழிக்கப்படட்டும். சாத்தானுடைய வல்லமைகள் நிர்மூலமாய் போட்டோம். மகனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. சபை ஊழியரை ஆசீர்வதிங்க. 6 திருச்சபை சபை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஆடியோ எங்களுக்கு உபகாரம் பண்ண மைக்கு ஒழுங்கு பண்ண அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. பாடல் பாடி ஆராதித்த ஆண்டு சகோதரர்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு தங்க இடம் கொடுத்து உபசரித்த குடும்பங்களை தேவன் மேன்மைப்படுத்துங்க. தகப்பனே அடிமை தாழ்த்துறமாப்பா, என்னை தாழ்த்துகிறேன். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறமாப்பா. இந்த 2 நாள் என்னை மறைத்து நீங்க வெளிப்பட்டீங்க. அன்று இந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம், இந்த பட்டணத்துல இனி மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். உங்க குடும்பத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். உங்க குடும்பத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க அப்படி சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அடிமை தாழ்த்துகிறேன், உங்க நாமத்தை உயர்த்துகிறேன். நான் விபரிச்சமான ஊழியக்காரன் செய்யக்கூடிய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த 2 நாட்களும் நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொடுத்த சகோதரர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் யாவருக்கும் உள்ளது நாளத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு நாம் ஐக்கிய விருந்திற்காக கடந்து செல்கிறோம். வெளியிடங்களிலிருந்து கிளை சபைகளிலிருந்து வந்திருக்கிறவர்கள் முதலாவது ஐக்கிய விருந்திலே பங்கு பெறுவதற்கு நம்ம இடம் கொடுத்து அவர்கள் சாப்பிட்ட பின்பு நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் அமர்ந்திருந்து சாப்பிட உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று பிற்பகல் அசனா ஐக்கிய விருந்திற்காக சகோதரர் கனகராஜ், பொன்ராஜ் அவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் அனைத்து பொறுப்புகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழ்த்திருந்த நன்றிகளை மாற்றுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க, உமக்கு நன்றி சுவாமி. அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உம்முடைய தாசரை உம்முடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய கிருபை அவர்களை பலப்படுத்தட்டும். அவர்கள் விதைத்த ஒவ்வொரு விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலிருந்து அவர்களுடைய ஊழியத்தில் ரெகோபோத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பழுகி பெருகும்படியான அனுபவத்தை நீர் கொடுக்கிற தேவன். அருமையான ஊழியத்தில் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. இசை மீட்டின அருமையான பிள்ளைகளுக்காக, ஆராதனை நடத்தின பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபை ஊழியருக்காக ஆண்டவரே, இந்த திருச்சபையினுடைய விசுவாச குடும்பங்களுக்காக, எங்களுடைய கிளை சபை அனைத்து சபைகளுடைய சபை ஊழியர்களுக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக, ஆண்டவரே திருச்சபையினுடைய விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, இதற்காக கொடுத்த உழைத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். மீண்டுமாக நாங்கள் உம்முடைய பலிபீடத்திலே வந்து துதிகளையும் தோத்திரங்களையும் மேலெடுக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தெய்வீக அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. வாலி பீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வாலி விடுமே. வாலி பீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வாலி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடங்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடங்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். யாவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.